பெரியவா தொடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வரி மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். மந்திரம்னு கூட கிடையாது, அது எல்லாருமே சொல்லக்கூடியது தான். ஒரு வரி தான் அது. அதனுடைய சக்தி அப்படிங்கிறது அளப்பரியது. நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. எதுவுமே நீங்கள் பண்ணணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நினச்சி அந்த ஒரு வரியை சொன்னீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மகாபெரிவா ஐயப்பனை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போதுமே உலக சேமத்துக்காக தவம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். இப்படி நீங்கள் கேட்கலாம், பெண்கள் செய்ய முடியாத நாளில் என்ன பண்ணலான்னு கூட கேட்கலாம். அந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாள் செய்ய போகிறீங்க. நம்ம போகலையேன்னெலாம் அவசியமே கிடையாது. எந்த கடவுளுக்குமே நீங்கள் கடவுளை நினச்சி நீங்கள் பாடுற பாடல்களும் நீங்கள் சொல்கிற மந்திரங்களும் தான் பிடிக்கும். நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க பார்க்குறீங்கிறதுலாம் இல்லை. ஆனால் ஐயப்பன்கிட்ட ஒரு இது உண்டு, என்னென்னா நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, தம்பட்டம் அடிக்கக்கூடாது. இதை செஞ்சால் ஐயப்பனை நீங்கள் கும்பிட்டாலுமே அது பலன் இல்லாமல் போகும். அதுக்குரியதை அவர் கொடுத்துருவார். இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நடிகர், அவருடைய தம்பி, எல்லாருக்குமே கிரேசி மோகன் அப்படிங்கிறவரை பற்றி தெரியும் இல்லைங்களா? அவருடைய தம்பி, அவர் பாலாஜி, அவர் நடிக்கிறவர் தான். கொஞ்சம் காமெடியாக நடிப்பார். நான் அதிகமாக சினிமா பார்க்க மாட்டேன், ட்ராமா பார்க்க மாட்டேன். அவர் ஐயப்பன் கோயிலுக்கு வருஷம் போகிறவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐயப்பன் கோயிலில் படிபூஜை செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் விசேஷமாக எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை. இந்த பாலாஜி அப்படிங்கிறவருக்கு அது கிடச்சிருச்சு. அது கிடச்ச உடனே அவருக்கு தலைகால் புரியல. அது தலைகால் புரியறது என்னவாயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஆணவம் ஆயிடுச்சு. அது அவருக்கே தெரிஞ்சு அவர் அப்படியே தான் சொல்கிறார். அவருக்கு ஒரு பெரிய அடியும் கொடுத்துட்டார் ஐயப்பன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பார்க்குற அத்தனை பேர்கிட்டையும் எனக்கு படிபூஜை செய்யறதுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு, நான் 5ஆவது தடவை தான் போகிறேன், நீங்கள் 10ஆவது தடவை போகிறீங்களா, 18ஆவது தடவை போகிறீங்களா, 12ஆவது தடவை போகிறீங்களா அப்படின்லாம் கேட்டு இவருடைய பெருமையை அதிகமாக்கிக்கிறார். அந்த பெருமை அப்படிங்கிறது கடவுளுக்கு முன்னாடி எடுபடாதுங்கிறது அவருக்கு அப்போ தெரியலை. அவர் இது நமக்கு ஐயப்பன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு தான் நினச்சி அவர் அந்த வேலையை செஞ்சுருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேர்கிட்டையும், நான் இது 5ஆவது வருஷம்தான் போகிறேன், ஆனால் எனக்கு ஐயப்பனுடைய அருள் கிடச்சிருச்சு, ஐயப்பனுடைய அருள் கிடச்சி நான் படிப்பூஜை செய்ய போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு தம்பட்டு அடிக்கிறார். அங்கே போயிட்டாங்க எல்லாருமே, அவங்க ஒரு குரூப்பாக அங்கே போயிட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போயாச்சு. போயிட்டு அன்றைக்கி இரவு ஒரு 9 மணிக்குள்ளார செய்கிற ஐதீகம். இவங்க போயிட்டு அன்றைக்கி செய்ய வேண்டிய நேரம் வருது. ஆனால் அவரால் செய்ய முடியாத அளவுக்கு மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அவரால் அதை அந்த வேலையை ஆரம்பித்து செய்யவே முடியல. அப்போது அந்த குருசாமிக்கு அது புரியுது. இதனுடைய காரணம் நம்மளுடைய அந்த அலப்பறை பண்ணதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டது. அந்த தம்பட்டம் அடிக்கக்கூடாது. நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார், நம்ம செய்கிறோம் அப்படின்னா நான் பெரிய ஆள் அப்படிங்கிறது கடவுள்கிட்ட போய் நம்ம காட்டக்கூடாது, கடவுளுக்கு முன்னாடி காட்டக்கூடாது, மனிதர்கள் இடத்துலையும் நான் உன்னை விட பெரிய ஆளுன்னு காட்டக்கூடாது. இதுதான் ஐயப்பன் அந்த பாலாஜி அப்படிங்கிறவருக்கு காட்டி கொடுத்துருக்கார். விடவே இல்லை. அப்புறம் அந்த குருசாமி போய் சரணாகதி அடையிறாங்க. நாங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த அழாத குறையாக ஐயப்பன்கிட்ட அங்கே உட்காந்து கேட்கும்போது மழை நிற்கிது. அப்போ தான் அந்த பாலாஜிங்கிறவருக்கு புரியுது, நம்ம செஞ்ச தப்பு இது அப்படின்னு. பெரியவா ஒரே ஒரு வரியை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் எப்படி சொல்லணும்னா, கடகடன்னு சொல்லக்கூடாது. கடவுளுக்கு பிடிச்சது நாமம் மட்டும்தான். நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகன் தான், மந்திரம் தான் பிடிக்கும். நீங்கள் போயெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் நீ பார்க்கணுங்கிறதுல மந்திரத்தை சொல்லி நீ இருந்த இடத்துல இருந்தே இறைவன் ஓடோடி வருவார் அப்படின்வாங்க பெரியவா. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் பொய் சொல்கிறதோ இல்லை அவருக்காக நீங்கள் தம்பட்டம் அடிக்கிறதோ நீங்கள் செய்யக்கூடாது ஐயப்பன்கிட்ட.
அதுக்கப்புறமேலாம் அந்த 15 நிமிஷத்தில் மழை விட்டு அவங்க அறக்க பறக்க அந்த 15 நிமிஷத்தில் அந்த படிபூஜையை செஞ்சு முடித்தாங்க. அதுலேருந்து அவர் உணர்ந்துட்டேன் அப்படின்னு இருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் கடவுள் அப்படின்னா அதை நான் ஸ்ரத்தையாக செய்யறதுல இருக்கணுமே தவிர, நான் ஊர் ஃபுல்லாக டமார் அடிக்கிறதில்ல, இவங்கள்ட்ட சொல்கிறது, இவங்கள்ட்ட காசு வாங்கி நான் ஏதோ வாங்கிட்டு வந்து தரேன், நான் வந்து படிபூஜை செய்ய போகிறேன், அதுலேருந்து உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து தரேன், இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளை வழிபடுறது, கடவுளுடைய நாமத்தை சொல்லுவது மட்டும்தான் என்னுடைய கடமை. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டதே தவிர ஊர் ஃபுல்லாக டமார் அடிக்கிறது எனக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதுதான் எல்லாருக்குமே. நான் அதை செய்ய போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்களுடைய குறையை நீங்கள் ஐயப்பனை நினச்சி உங்கள் வீட்லேயோ இல்லை கோயில்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் சொல்லலாம். மனிதர்களை நம்பி நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக கடவுளை நம்பி நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எனக்கு இதுக்கு ஒரு வழி கிடைக்கணும் ஐயப்பா, அவ்வளோதான் நீங்கள் சொல்ல போகிறது. சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவருடைய அந்த பெயர், அதுதான் நீங்கள் சொல்ல. சாமி சரணமையப்பா, சாமி சரணமையப்பா, இதுதாங்க. இதை நீங்கள் 108 தடவை 48 நாட்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு வரணும். சாமியை சரணமையப்பா, சாமியை சரணமையப்பா, சாமியை சரணமையப்பான்னு சொல்லக்கூடாது. உணர்வு பூர்வமாக உணர்ந்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் 48 நாட்கள் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய குறையை செவி கொடுத்து ஐயப்பன் கேட்பார், அதற்குரிய வழியை கொடுப்பார் அப்படின்னு பெரியவா சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.